தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 24/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எசேக்கியேல் 36:15. நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதும் இல்லை, நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, இனிமேல் நாடுகளின் பழி சொல்லை நீங்கள் கேட்க விடமாட்டேன், மக்களினங்களின் இழி சொல்லை நீங்கள் சுமக்க மாட்டீர்கள் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று உங்களுக்கு கூறும் நல்ல கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், இவ்வளவு நாளும் உங்கள் சந்ததிகள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், வேலை பார்க்கும் ஸ்தலங்கள், அயல் வீட்டார்கள், இப்படிப்பட்ட அந்த இடங்களில் நீங்கள் செய்யாத தவறை அல்லது அறியாமல் செய்தவற்றை நீங்கள் அவர்கள் கூறி உங்களை அவமானப்படுத்தி உங்கள் மேல் நிந்தையை சுமத்தி அதை கேள்விப்பட்டு நீங்கள் வேதனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படித்தானே? கர்த்தர் இன்று அப்படி வேதனையுடன் எனக்கு வெட்கமாக இருக்கின்றதை, எனக்கு பிறரிடம் பேசுவதற்கு அவமானமாக இருக்கின்றதை என்று நீங்கள் கலங்கி நின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், இனிமேல் அந்த பிரஜாதிகள் செய்யும் அவமானத்தை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். அவர்கள் உங்கள் மேல் சுமந்த அந்த நிந்தையை நான் அகற்றிவிட்டேன். யார் உங்களை நிந்தித்தார்களோ அவமதித்தார்களோ அவர்களை நான் நிந்தனைக்கும் அவமானத்திற்கு உட்படுத்த போகின்றேன். உங்களையோ உங்கள் சந்ததிகளையோ தலைநிமிர்ந்து நடக்க செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றனர் பிரியமானவர்களை. ஆகவே நீங்கள் இவ்வளவு நாளும் அனுமதித்த, அவமானப்பட்ட, சந்தித்த அந்த பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், தலைக்குனிவுகள், அதற்காக நன்றி கூறுங்கள். கர்த்தர் அந்த அனைத்து தீ செயல்களையும், நிந்தைகளையும், அவமானங்களையும் உங்களை விட்டு அகற்றி உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் தலைநிமிர்த்த போகின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, இவ்வளவு நாளும் நாங்கள் பட்ட நிந்தைக்கும் அவமானங்களுக்கும், அப்பா, நாங்கள் பிறரால் படுத்தப்பட்ட வேதனைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் நீங்கள் அந்த அவமானத்தையும் நிந்தையையும் எங்களை விட்டு அகற்றி எங்களை யாரெல்லாம் நிந்தித்தார்களோ அவர்களுக்கு அதை திருப்பி நித்திய லட்சையை அவர்களுக்கு அளிக்கப் போகின்றேன். எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் தலைநிமிரச் செய்ய போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மையில் விசுவாசம் வைத்து உமக்காக வாழ, உமக்காக ஊழியம் செய்ய, உமக்காக பிரயாசப்பட எங்களை பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.